ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மற்றும் பி ஒரு வேலையை 10 நாட்களிலும், பி மற்றும் சி அதே வேலையை 15 நாட்களிலும், சி மற்றும் ஏ அதே வேலையை 18 நாட்களிலும் முடிப்பார் எனில், பி தனியே அவ்வேலையை எவ்வளோ நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஏ பியோட 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ முடிக்காங்க? அந்த வேலையை 10 நாளில். அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க? 1/10. சரியா? பியும் சியும் அதே வேலை எத்தனை நாளில் முடிக்காங்க? 15 நாளில். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ செஞ்சுருப்பாங்க? 1/15. சி மற்றும் ஏங்கும்போது அது ஏ ப்ளஸ் சின்னு எழுதிங்க. ஏ ப்ளஸ் சி அதே வேலை எவ்வளோ நாளில் முடிக்காங்க? 18 நாள். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? பி மட்டும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிதானா? இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள். ஏ ப்ளஸ் சி வருமா? ஏ ப்ளஸ் பி, 2 பி இருக்குது. ஏ ப்ளஸ் 2b ஒரு சி. இங்கே என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 1/10 ப்ளஸ் 1/15. இதுலேருந்து இதை கழிக்கணும். கழிக்கும் போது என்ன ஆகும்? இந்த ஏக்கு இந்த ஏ கேன்சல் ஆகும், இந்த சிக்கு இந்த சி கேன்சல் ஆகிரும். அப்போ 2பியோட வேலை என்ன கிடைக்கும்? 1/10 ப்ளஸ் 1/15 மைனஸ் 1/18. இது 3க்கு எல்சிஎம் எடுக்கணும். 3க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 90 வரும். சரியா? அப்போ 9 10 90, 15 6 90, 18 5 90. அப்போ என்ன வரும்? 9 6 15, 15 5 போச்சுன்னா 10, 10/90. 2b ஈக்குவல் டு 10/90னா 1/10. 9 எழுதிக்கலாமா? அந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிரும். 1/9. இப்போ பியோட வேலைனா இந்த 2 எங்கேயாலும் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ என்ன ஆகும்? 2 × 9 1/18. அப்போ பி மட்டும் இந்த வேலை எவ்வளோ நாள் முடிப்பார்? 18 நாளில் முடிப்பார்.